இருப்பதை மீட்போம், இருப்பதை காப்போம் ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் துவங்கப்பட்டதுதான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற இந்த பாதுகாப்பு அமைப்பு. இந்த அமைப்பு பல்வேறு நெருக்கடிகளை தாங்கி ஓய்ந்து விடாமல் மேலும் சுறுசுறுப்படைந்து இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்று சொன்னால் அனைவருடன் உழைப்பு தான் காரணம். இதை துவக்குகின்ற போது எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரையும் விட்டு வைக்கவில்லை. அத்தனை பேரையும் அழைத்தோம். அனைவருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காலத்தின் சூழல், அவரவர் விருப்பங்கள், வெறுப்புகள், பிரிந்து சென்றவர்கள் விரித்து கொண்டார்கள். ஆயினும் இந்த அமைப்பு நிலை குலையாமல் இன்று வரை தடுமாற்றம் இல்லாமல் வீர நடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை இந்த தூண்கள் வலுவாக இருப்பதால் மேலும் இன்னும் 10 ஆண்டுகள் இல்லை, இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் கடந்தும் வலிவோடு நிற்கும், புதியவர்களை மேலும் உருவாக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற சக்தி வாய்ந்த தலைவர் வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்கள் அணியில் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய தயானந்தா அவர்கள் இங்கு ஒருவருடைய பெயரும் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. இருந்தாலும் அத்தனை பேருமே தூண்கள். இந்த நிர்வாகியை அறிவித்த போது மரியாதைக்குரிய ஐயா இருதராஜ் அவர்கள் பட்டியல் போட்டு நிர்வாகிகளை அறிவித்தார். அவர் அறிவித்த அறிவிப்பு தான் இன்று வரை நிலைத்து நிற்கிறது. மரியாதைக்குரிய நகராட்சியுடைய முன்னாள் தலைவர் வள்ளல் முன்சாமி அவர்கள் வந்தார், இருந்தார், சென்றார், காணாமல் போனார். யாரையும் நான் குறை கூறவில்லை. இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் கேசி முரளி வந்தார், சென்றார், போனார். ஜெயபால் வந்தார், இருந்தார், போனார். வெங்கடேஷ், மு அன்பு, கே ராஜேந்திரன், இன்னும் நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த அமைப்பு நிலையானது, துடிப்பானது, நிறம் மாறாதது. தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவன தலைவர் ஐயா சு கலையரசன் அவர்களால் கொடியேற்றப்பட்டு அந்த துவக்கப்பட்ட அமைப்பு. அன்றைக்கு வி சங்கர், மோகன் கிருஷ்ணா போன்ற நல்லிதயங்கள் எங்களுக்கு தோல் கொடுத்து நின்றார்கள். மறைக்கவில்லை. எனவே இந்த அமைப்பு நீடித்து நிற்க வேண்டும். நம்முடைய உழைப்பின் அத்தியாயங்கள் நிறைய இருக்கிறது. சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது. எனவே எதுவாக இருந்தாலும் வேதனைகளை காட்டிலும் இந்த சாதனைகள் தான் எங்களுடைய வேதனைகளை மறைக்கிறது. எனவே ஒரு கட்டத்தில் ஜிம்கானா கிரவுண்ட் இன்று பிரகாசமாக திறக்கப்பட இருக்கிறது. இது யாருடைய சாதனை என்று சொன்னால் ஊர் தெரியும். அதே போல மாட்டிறைச்சி கடை எத்தனை இடர்பாடுகள் மத்தியில் 100 குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்கும். அதை காப்பாற்றியது இந்த சேவ் கேஜிஎஃப். இப்படி பல பிரச்சனைகளில் தலையிட்டு நாம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கும் இந்த ஊர் மக்கள் துணை நிற்கிறார்கள். 1 லட்சம் கையெழுத்து எதற்காக என்று சொன்னால் குடியிருக்கும் வீடுகளை சொந்தமாக்க வேண்டும், குடிநீர் கிடைக்க வேண்டும், வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், உள்ளூர்காரர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். இந்த உள்நோக்கம்தான் 1 லட்சம் கையெழுத்து உடைய காரணங்கள். எனவே இந்த அமைப்புக்கு தூணாக இருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒத்துழைப்போடு இதை நடத்தி தருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல மரியாதைக்குரிய ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையேற்று நிகழ்ச்சி நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி என்கின்ற அந்த முழக்கம்
உருவாகி இன்று ஓராண்டு நிறைவு பெறுகிற நாள். இதே நாள் கிங் ஜார்ஜ் அரங்கத்தில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய கொடியேற்றப்பட்டு துவக்கப்பட்டது. அன்று துவக்கப்படுகின்ற போது இதனுடைய கௌரவ தலைவராக இருந்த மரியாதைக்குரிய வி சங்கர் அவர்களோ, பொதுநல அமைப்பை சார்ந்த மோகன் கிருஷ்ணா அவர்களோ, இந்த மண்ணை சார்ந்த பெங்களூரிலே இதய நிறுவனராக இருக்கக்கூடிய அறிவழகன் அவர்களோ, தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சு கலையரசன் அவர்களோ, மும்மத போதகர்களை, 3 மதத்தை சார்ந்த போதகர்களை வைத்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசன சட்டத்தின் மீது உறுதிமொழி ஏற்று உருவான இந்த தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி ஒரே முழக்கத்தை வைத்தோம். இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்கின்ற அந்த முழக்கம். அந்த முழக்கத்தினுடைய முதல் அத்தியாயமாக நாங்கள் துவக்கப்பட்ட 1 லட்சம் கையெழுத்து இயக்கம். இந்த 1 லட்சம் கையெழுத்து இயக்கம் தங்கவயல் வரலாற்றையே புரட்டி போட்டது. தங்கவயல் மக்களுடைய மூளை முடுக்கல் எல்லாம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதற்கு அந்த கையெழுத்து இயக்கம் உதவியாக இருந்தது. பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நாங்கள் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டுடைய கையெழுத்து இயக்கத்திலே சென்றோம். தங்க சுரங்கத்தை மூடியதுதான். தங்க சுரங்க பகுதிக்கு மறுவாழ்வு கிடையாது, அழிந்ததான் என்று சொன்ன காலங்களை புரட்டி போட்டது. எதுவும் முடியாது என்பதை சொல்ல முடியாது என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு ஜிம்கானா மைதானம் ஜூன் 29ஆம் தேதி அங்கு மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடத்துகின்ற அளவிற்கு அந்த மைதானம் இன்றைக்கு உருவாகி வருகிறது. தங்க சுரங்க குடியிருப்புகள் முக்கியமாக சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை. 3000 வீடுகள் தான் இல்லை, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மேலும் 10,000த்திற்கு மேற்பட்ட குடியிருப்புகள் இன்றைக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு அதற்கான வேலையை ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை எல்லாம் இன்னைக்கு நாங்க செஞ்சிருக்கிறோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வெறும் தங்க சுரங்க பிரச்சனைக்காகவோ வெறும் பெமல் பிரச்சனைகளுக்காகவோ உருவாக்கப்படவில்லை. இன்றைக்கு நகராட்சியினுடைய அவல நிலைகளை 35 வார்டுகளிலே இருக்கக்கூடிய அந்த அவல நிலைகளை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு இயக்கமா இன்னைக்கு உருவாக்கப்பட்டது. எம்ஜி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் மீது, முக்கியமாக மாட்டிறைச்சி கடை வியாபாரிகள் மீது கை வைத்த போது அங்கே சென்று தடுத்தது சேவ் கேஜிஎஃப். எம்ஜி மார்க்கெட்டினுடைய அவலங்கள் சட்டத்திற்கு விரோதமாக அதை இடிக்கிறார்கள், அங்கே சட்டத்தை பின்பற்றவில்லை என்கின்ற போது அங்கே அதை தடுத்து நிறுத்தியது சேவ் கேஜிஎஃப். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை உடைந்திருக்கிறது, அந்த சிலையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக 5 ஆண்டுகள் இருந்த எந்த நகராட்சி உறுப்பினர்களும், நகரத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் நகராட்சி கூட அதை கண்டுகொள்ளாத போது அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது சேவ் கேஜிஎஃப். அதே நேரத்திலே தங்கவயல் மக்களுக்கு குடிதண்ணீர் இன்றைக்கு நிரந்தரமாக கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு திட்டங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நகரத்தினுடைய தங்க சுரங்க பகுதியை மீண்டும் ஒளிரச் செய்ய வேண்டும் என்று நடத்தப்படுகின்ற அந்த கருப்பு தன நாள் மார்ச் 1ஆம் தேதி தங்க வயலையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நாள். இப்படி பல்வேறு விதத்திலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்றைக்கு தங்க வயல் மக்களால் தூரம் எடுத்து வச்சுட்டு பேச முடியாது. சேவ் கேஜிஎஃப் அந்த அளவுக்கு இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. ஓராண்டு இன்றைக்கு ஆகியிருக்கிறது. இந்த ஓராண்டில இதையெல்லாம் நாங்கள் சாதனையாக சொல்லவில்லை. தங்கவயலுடைய வேதனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை அடுத்த கட்ட நிகழ்வாக நாங்கள் இருக்கிறோம். இந்த இயக்கம் துவங்கிய போது எங்களோடு இருந்த இளம், இன்னைக்கு சோசியல் மீடியால இருந்த சகோதரன் சந்தோஷ் அவர்கள் மே 25 இந்த இயக்கம் துவங்கியது.
வலுவான வலிமையான அந்த இளைஞனை ஜூன் 9ஆம் தேதி அவர் மரணமடைந்தார். இது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு இழப்பாக இருந்தது. அதே போன்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒருவராக இருந்த ஃபுட்பால் பிளேயர் சேகர் அவர்கள் மரணமடைந்தார். அதை தொடர்ந்து இன்னைக்கு விமல் தமிழ் மன்றத்தினுடைய முன்னாள் செயலாளர் சவுந்தரராஜன் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அமைப்பாளராக இருந்த 3 பேரை கூட நாங்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த சேவ் கேஜிஎஃப் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் இன்னைக்கு ஆபீஸ் பேரர்களும் இந்த மூமெண்ட் இன்னும் வலுப்பெறணுன்றதுக்காக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருக்குது வடை போண்டா இருக்குது சாப்பிடுது சாப்பிட்டு